ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஈஸியான இங்கிலீஷ் சென்டென்சஸை கற்றுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அதை எங்கே வாங்கின? நீ அதை எங்கே வாங்கின? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நீன்றதை இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம், எங்கேன்றதை வேர்னு சொல்லலாம், வாங்கினதை இங்கிலீஷில் பைன்னு சொல்லுவோம். இப்போ நீ அதை எங்கே வாங்கினன்றதை வேர் டிட் யூ பை தட், வேர் டிட் யூ பை தட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எங்கே போகிற? எங்கே போகிற? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, எங்கேன்றது இங்கிலீஷில் வேர்னு சொல்லுவோம், போகிறன்றதை கோயிங்னு சொல்லலாம். இப்போ எங்கே போகிறன்றதை வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் சோகமாக இருக்கிற? நீ ஏன் சோகமாக இருக்கிற? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நீன்றதை இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம், ஏன்றதை ஒய்ன்னு சொல்லலாம், சோகம்ன்றது இங்கிலீஷில் சேட்னு சொல்லுவோம். இப்போ நீ ஏன் சோகமாக இருக்கிறன்றதை ஒய் ஆர் யூ சேட், ஒய் ஆர் யூ சேட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எங்கு வாழ்கிறீர்கள்? நீங்கள் எங்கு வாழ்கிறீர்கள்? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நீங்கள்ன்றது இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம், எங்கன்றதை வேர்னு சொல்லலாம், வாழ்கிறத லிவ்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் எங்கு வாழ்கிறீர்கள்ன்றத வேர் டு யூ லிவ், வேர் டு யூ லிவ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய நண்பன் யாரு? உன்னுடைய நண்பன் யாரு? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, உன்னுடையன்றப்ப யுவர்னு சொல்லுவோம், நண்பன்றத ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், யாருன்றத இங்கிலீஷில் ஹூன்னு சொல்லுவோம். இப்போ உன்னுடைய நண்பன் யாருன்றத ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது யாருடைய புத்தகம்? இது யாருடைய புத்தகம்? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, யாருடையன்றதை ஹூஸ்ன்னு சொல்லுவோம், புத்தகம்ன்றதை இங்கிலீஷில் புக்குன்னு சொல்லுவோம். இப்போ இது யாருடைய புத்தகம்ன்றத ஹூஸ் புக் இஸ் திஸ், ஹூஸ் புக் இஸ் திஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்படி உணர்றீங்க? நீங்கள் எப்படி உணர்றீங்க? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நீங்கள்ன்றதை இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம், எப்படின்றத ஹவுன்னு சொல்லுவோம், உணர்றத ஃபீல்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் எப்படி உணர்றீங்கன்றத ஹவு டு யூ ஃபீல், ஹவு டு யூ ஃபீல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பள்ளி எப்போது தொடங்கும்? பள்ளி எப்போது தொடங்கும்? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, பள்ளின்றது இங்கிலீஷில் ஸ்கூல்னு சொல்லுவோம், எப்போதுன்றதை வென்னு சொல்லலாம், தொடங்கிறது இங்கிலீஷில் ஸ்டார்ட்னு சொல்லுவோம். இப்போ பள்ளி எப்போது தொடங்கும்ன்றத வென் டஸ் ஸ்கூல் ஸ்டார்ட், வென் டஸ் ஸ்கூல் ஸ்டார்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஏன் அதை பிடிச்சிருக்கு? உங்களுக்கு ஏன் அதை பிடிச்சிருக்கு? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, உங்களுக்குன்றத யூன்னு சொல்லுவோம், ஏன்றத ஒய்ன்னு சொல்லுவோம், பிடிச்சிருக்கு அப்படின்றத லைக்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஏன் அதை பிடிச்சிருக்குன்றத ஒய் டு யூ லைக் தட், ஒய் டு யூ லைக் தட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எது உங்களோடது? எது உங்களோடது? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, எதுன்றது இங்கிலீஷில் விச்னு சொல்லுவோம், உங்களோடது அப்படின்றத யுவர்ஸ், யுவர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எது உங்களுடையது அப்படின்றத விச் ஒன் இஸ் யுவர்ஸ், விச் ஒன் இஸ் யுவர்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீங்க? நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீங்க? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, நீங்கள்ன்றது இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம், என்னன்றத வாட்னு சொல்லலாம், சாப்பிட்றத இங்கிலீஷில் ஈட்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீங்கன்றத வாட் டு யூ வாண்ட் டு ஈட், வாட் டு யூ வாண்ட் டு ஈட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எந்த நிறம் பிடிக்கும்? உனக்கு எந்த நிறம் பிடிக்கும்? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, உனக்குன்றத இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம், எந்தன்றத விச்னு சொல்லலாம், நிறம்ன்றது இங்கிலீஷில் கலர்னு சொல்லுவோம், பிடிக்கும்ன்றத லைக்னு சொல்லலாம். இப்போ உனக்கு எந்த நிறம் பிடிக்கும்ன்றத விச் கலர் டு யூ லைக், விச் கலர் டு யூ லைக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நேரம் என்ன? இப்போ நேரம் என்ன? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, இப்போன்றத இங்கிலீஷில் நவுன்னு சொல்லுவோம், நேரம்ன்றத டைம்னு சொல்லுவோம், என்னன்றத இங்கிலீஷில் வாட்னு சொல்லுவோம். இப்போ
இப்போ நேரம் என்னன்றத வாட்ஸ் த டைம் நவ், வாட்ஸ் த டைம் நவ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே படிக்கிற, நீ எங்கே படிக்கிற. இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, நீன்றது இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம், எங்கன்றத வேர்னு சொல்லுவோம், படிக்கிறது இங்கிலீஷில் ஸ்டடின்னு சொல்லுவோம். இப்போ நீ எங்கே படிக்கிறன்றத வேர் ஆர் யூ ஸ்டடியிங், வேர் ஆர் யூ ஸ்டடியிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த பிரச்சனையில் எனக்கு உதவ முடியுமா, இந்த பிரச்சனையில் எனக்கு உதவ முடியுமா. இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, இந்த பிரச்சனைன்றத திஸ் ப்ராப்ளம்னு சொல்லலாம். உதவுறத இங்கிலீஷில் ஹெல்ப்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிரச்சனையில் எனக்கு உதவ முடியுமான்றத கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் ப்ராப்ளம், கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் ப்ராப்ளம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் தயாரா, நீங்கள் தயாரா. இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, நீங்கள்ன்றது இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம், தயார் அப்படின்றத ரெடின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் தயாரான்றத ஆர் யூ ரெடி, ஆர் யூ ரெடின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏன் என்கிட்ட பொய் சொன்னேன், ஏன் என்கிட்ட பொய் சொன்னேன். இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, ஏன்றத ஒய்ன்னு சொல்லுவோம், என்கிட்ட அப்படின்றத டு மீன்னு சொல்லலாம். பொய்ன்றது இங்கிலீஷில் லைன்னு சொல்லுவோம். இப்போ ஏன் என்கிட்ட பொய் சொன்னன்றத ஒய் டிட் யூ லை டு மீ, ஒய் டிட் யூ லை டு மீன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் கத்துற, நீ ஏன் கத்துற. இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, நீன்றது இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம், ஏன்றத ஒய்ன்னு சொல்லலாம். கத்துறது இங்கிலீஷில் ஷவுட்னு சொல்லுவோம். இப்போ நீ ஏன் கத்துறன்றத ஒய் ஆர் யூ ஷவுட்டிங், ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம். இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, என்னன்றது இங்கிலீஷில் வாட்னு சொல்லுவோம், அர்த்தம்ன்றத மீன்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்ன்றத வாட் டஸ் இட் மீன், வாட் டஸ் இட் மீன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும். இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, உனக்குன்றது இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம், எப்படின்றத ஹவுன்னு சொல்லலாம், தெரியும்ன்றத நோன்னு சொல்லுவோம். இப்போ உனக்கு எப்படி தெரியுன்றத ஹவு டு யூ நோ, ஹவு டு யூ நோன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொன்ன, நீ என்ன சொன்ன. இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, நீன்றத இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம், என்னன்றத வாட்னு சொல்லலாம், சொன்ன அப்படின்றத சேன்னு சொல்லுவோம். இப்போ நீ என்ன சொன்னன்றத வாட் டிட் யூ சே, வாட் டிட் யூ சேன்னு சொல்லலாம்.